2025ஆம் ஆண்டு உலகின் மகிழ்ச்சியான நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, ஐநா சபை, அமெரிக்காவில் இருக்க கேலப், அதாவது கருத்து கணிப்பு நடத்துற அமைப்பு, இந்த 3 பேர் சேர்ந்து உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியல்ல வெளியிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சியான நாடுகள் இவங்க பட்டியல் எப்படின்னா எப்படி வெளியிடுறாங்கன்னா, உணவு, உடை, சுகாதாரம், இங்குள்ள மக்களுடைய ஒற்றுமை, ஊழல், அன்பு, பாசம், ஊழல் எப்படி திளைச்சிருக்கு, மக்களுடைய மனப்பான்மை, இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபார்மேட்ல அவங்க ஒரு கருத்து கணிப்பு நடத்துறாங்க. இந்த 148 நாடுகள் கருத்து கணிப்பு நடத்துறப்ப பாத்தீங்கன்னா, இந்த ஆப்கான் பாத்தீங்கன்னா 148வது இடத்துல இருக்கு. ஆனா இதே இதுல பிரச்சனைகள் உள்ள இஸ்ரேல் நாடு பாத்தீங்கன்னா 8வது இடத்துல இருக்கு. என்ன அங்க அந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா, இங்க இஸ்ரேல்ல பிரச்சனைகள் இருந்தாலும் மக்களிடையே அன்பு, பாசம், ஒரு சகோதரத்துவ ஒற்றுமை இருக்கு, அதனால அதுக்கு 8வது இடம் கொடுத்தோம் அப்படின்றாரு. இதுல இந்தியா பாத்தீங்கன்னா 126வது இடத்துல இருந்து 118வது இடம் அவங்க கொடுத்திருக்காங்க. இந்தியால பாத்தீங்கன்னா ஊழல் குறித்த பிம்பமும் சரி, பாத்தீங்கன்னா மக்களுடைய மனப்பான்மையில பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுனால அதனுடைய இது கொஞ்சம் முன்னேற்றம் ஆயிருக்கு. போன வருஷத்தோட இந்த வருஷம் முன்னேற்றம் ஆயிருக்கு. இதே இது பாகிஸ்தான்ல பிரச்சனை இருக்கு, ஆனா அவங்க பாத்தீங்கன்னா 109வது இடத்துல இருக்காங்க. அமெரிக்கா 24வது இடத்துலயும், சீனா 63வது இடத்துலயும் இருக்கு. நம்மளுக்கு முன்னாடி பல நாடுகள் இருக்கு. சோ மக்கள் தொகையை பொறுத்து, அதனுடைய வகை செயல்பாடுகளை பொறுத்து கரெக்டா வெளியிட்டு இருக்காங்க. இதுல பின்லாந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா 8 முறை முதல் இடத்தை தக்க வச்சிருக்கு. அதாவது நோர்டிக் நாடுகள்னு சொல்லுவாங்க. பின்லாந்து, டென்மார்க், அயர்லாந்து, பின்லாந்து, ஸ்வீடன், சோ இப்படிப்பட்ட நாடுகள் முதல் 10 வரிசையில இருக்கு. சோ அதுக்கடுத்தா நாம பின்தங்கி தான் உள்ளோம்.